வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனலில் டெட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப பேர் ரொம்ப நாளாகவே சயின்ஸ் பேப்பர் 2க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ மட்டும் வச்சு வீடியோ போடுறதா இருந்தால் நான் எப்போவே இதை போட்டிருப்பேன். ஆனால் நம்ம இப்போ ஒரு வீடியோ போடுறோன்னா அதை கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும் இல்லையா? இல்லைன்னா அந்த வீடியோ போடுறதே வேஸ்ட்டு. அதுக்காக தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நானும் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன, இப்போ ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வரும் நம்மளுக்கு சயின்ஸில். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு ஃபார்முலா என்ன அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு டைம் எடுக்கும். அதுக்காக தான் நீங்கள் கேட்ட உடனே வீடியோ வரல, அதனால தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் பாசிட்டிவாக நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. அது எனக்கு ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்குது உங்களுக்காக நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் தேட். ஸோ நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கண்டிப்பாக டெட்டுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ என்னோட வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகிற மாதிரி இருக்கலாம், ஏன்னா எனக்கு ஹெவி கோல்டு இருக்குது. ஸோ அதையும் மீறி தான் ஓகே கண்டினியூஸாக வீடியோ போடணும் உங்களுக்கு, ஏன்னா டெய்லி படித்தா மட்டும்தான் உங்களாலையும் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ சப்போஸ் என்னோட வாய்ஸ் புரியல அப்படின்னா அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன், சரிங்களா? ஸோ இன்னைக்கு டெட் பேப்பர் 2க்கான சயின்ஸ் கொஸ்டின் ஒரு 30 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாங்க. இது என்னைக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/2/2023 ஆஃப்டர்நூன் செஷனில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர், சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த அவுட்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை எ பர்சன் ரைடிங் இன் எ மெரிகோ ரவுண்டஸ். குடை ராட்டினத்தில் சுழலும் ஒருவர் பெரும் வெளிநோக்கிய விசை என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது என்ன ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு விசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னது? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு விசை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சாரி, ஒரு நிமிஷம்ங்க. The positive and negative charges for the system in friction process is due to. உராய்வின் மூலம் அமைப்பிற்கு நேர் மின்னோட்டம் மற்றும் எதிர் மின்னோட்டம் உருவாக காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா இதுதான், ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. முறையே எலக்ட்ரான்களை நீக்குதல் மற்றும் எலக்ட்ரான்களை சேர்த்தல். அதுதான் அந்த உராய்வின் மூலம் அமைப்பிற்கு நேர் மின்னோட்டம் மற்றும் எதிர் மின்னோட்டம் உருவாக ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிறைய நம்மளுக்கு இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் கொஸ்டின்ஸ் தாங்க சயின்ஸ்ல வருது. அதே மாதிரி ப்ராப்ளம் நம்மளுக்கு வருது, அது எல்லாமே நம்ம பார்த்து தாங்க ஆகணும். ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் when a listener receives the apparent frequency which is same as the original frequency of source? கேட்குனரால் கேட்கப்படும் தோற்ற அதிர்வெண்ணானது உண்மை அதிர்வெண்ணுக்கு சமம் எனில் பின்வரும் கூற்றில் எது சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் அண்ட் லிசனர் ஆர் மூவிங் இன் சேம் டைரக்ஷன் வித் சேம் வெலாசிட்டி. அதாவது கேட்குனரும் ஒளி மூலமும் ஒரே திசையில் சம வேகத்தில் நகர்கிறது. ஒரு நிமிஷங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட் வித் an acceleration a. மின் தூக்கி ஏ என்ற முடக்க மதிப்பில் மேலே நகர்கிறது என்றில் அப்படி நகரும் போது அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, அப்பரண்ட் வெயிட் இஸ் கிரேட்டர் தென் ஆக்சுவல் வெயிட், சரிங்களா? தமிழ்ல பாருங்க. தோற்ற எடை நிலையாக உள்ள போதுள்ள எடையை விட அதிகம். தோற்ற எடை நிலையாக உள்ள போதுள்ள எடையை விட அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நான் கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியம் தான், அதனால கொஞ்சம் தமிழ் எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தாங்க, நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் இது நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமாக கொடுத்துருக்காங்க. 911 NC-1 எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அப்ளைட் இன் த காப்பர் வயர். ஃபைண்ட் த ஆக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த எலக்ட்ரான்ஸ் இன் த வயர்ஸ். ஒரு தாமிர கம்பியானது இந்த முன்புலத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அக்கம்பியினுள் உள்ள எலக்ட்ரான்களின் மீது செயல்படும் முடுக்கம் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு 2 or 3 இந்த மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணுற கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்குறாங்க.
ஃபர்ஸ்ட் இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டதெல்லாம் நம்ம தனியாக எழுதிக்கலாம் சரிங்களா. என்ன எழுதிக்கலாம் அப்படின்றத பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு இது வந்து நான் தனியாக வேணும்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன். ஏன்னா இதில் நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு நிறைய டைம் ஆகும். அதுக்காக நான் சொல்கிறேன், வெறும் ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன். இந்த கொஸ்டினை வந்து நான் ஷார்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் வீடியோ போடுறேன் சரிங்களா. ஏன்னா இது என்னால் கர்சரில் எழுத முடியல, சிஸ்டம் கர்சரில் சரிங்களா. இதுக்கான ஆன்சர் மட்டும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஆப்ஷன் சி 1.6 × 10⁻14 ms-2. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா. ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சயின்ஸில் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமான ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷார்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாருங்கள். த வேவ் லென்த் ஆஃப் சவுண்ட் வேவ் இஸ் 10 meter and the frequency 50 Hz. The second sound wave has double the frequency and quadruple wavelength. Then the ratio of velocity of first and second wave is. இதுவுமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் சம் தான். இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர் என்னன்னு பாருங்க. 1/8. இது எப்படி ஆன்சர் வந்ததுன்றதை நான் போடுறேன். இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 சம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக போட்டுக்கிறேன். நீங்கள் ஷார்ட்ஸில் போயிட்டு டெஃபினிஷன்ஸ் அதாவது எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க. The length and area of cross section of a copper wire is doubled. Its resistivity becomes என்னன்னு கேக்குறாங்க. ஒரு தாமிர கம்பியினுடைய நீளமும் குறுக்கு வெட்டு பரப்பும் 2 மடங்காக உயர்த்தினால் தாமிர கம்பியினுடைய மின்தடை எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் சரிங்களா. அது என்னன்னு சொல்றாங்க, அப்படியே தான் இருக்கும், எந்தவித மாறுபாடும் இருக்காது, அதுதான் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நேம் த சால்ட் ஃபார்ம்டு வென் பேக்கிங் சோடா அண்ட் லெமன் ஜூஸ் ஆர் மிக்ஸ்டு டுகெதர். எலுமிச்சை சாறு மற்றும் பேக்கிங் சோடாவை ஒன்றுடன் ஒன்று கலக்கும் போது உருவாகும் உப்போடைய பெயர் என்னன்னு கேட்குறாங்க. அந்த உப்போடைய பெயர் என்னன்னு சொல்றோம்னா சோடியம் சிட்ரேட். இந்த உப்போடைய பேர் என்ன? சோடியம் சிட்ரேட். சில நேரத்தில் என்னன்னு கேட்பாங்கன்னா வெறும் சால்ட்டுன்னு கொடுக்காம அதுக்கான கெமிக்கல் நேம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போ சால்ட்டுக்கான நம்மளுக்கு கெமிக்கல் நேம் என்னன்னா நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பேக்கிங் சோடா சரிங்களா. சால்ட்டுன்னு சொல்லிட்டேன்னா பேக்கிங் சோடாவும் லெமன் ஜூஸும் நம்ம கேட்கும்போது இப்போ பேக்கிங் சோடாக்கு வந்து நம்ம கெமிக்கல் நேம் என்னன்னு சொல்லுவோம்னா சோடியம் பைகார்பனேட்னு சொல்லுவோம். அதேமாதிரி லைம் ஜூஸ்க்கு என்ன சொல்லுவோம்? சிட்ரிக் ஆசிட். அப்போ சோடியம் பைகார்பனேட் ப்ளஸ் சிட்ரிக் ஆசிட் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்றாங்கன்னா சோடியம் சிட்ரேட் அப்படின்ற ஒரு உப்பு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க. NaOH + CO2 இது வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் Na2CO3 + H2O. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சோடியம் கார்பனேட் ப்ளஸ் வாட்டர். ஓகேங்களா. அதாவது இது என்னன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடை சேர்க்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? சோடியம் கார்பனேட் ப்ளஸ் வாட்டர். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டு கிவ் டெசிக்னேஷன் டு an orbital we need. ஆர்பிட்டாலை குறிப்பிட பயன்படுபவை எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆர்பிட்டாலை குறிப்பிட பயன்படுபவை இவை மூன்றும்: பிரின்சிபல், அழிமுதல் அண்ட் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். முதன்மை கோண உந்த மற்றும் காந்தம் குவாண்டம் எண்கள். நெக்ஸ்ட் which is having triple covalent bond. எது மும்மை சக பிணைப்பை கொண்டதுன்னு கேட்குறாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா N2. ஸோ ஓகேங்களா. N2 தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் கோவலண்ட் பாண்ட் மும்மை சக பிணைப்பை கொண்டது. அடுத்து பார்க்கலாம். Which one of the following organic compound is used as a painkiller? பின்வரும் கரிம சேர்மத்தில் எது வலி நிவாரணியாக செயல்படுகிறதுன்னு கேட்குறாங்க. எது வலி நிவாரணியாக செயல்படுதுன்னா ஈத்தர்ஸ். ஸோ இது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமம் ஜென்ரல் அனஸ்தீசியா இருக்குல்ல, இப்போ மயக்க மருந்தெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் உபயோகிக்கிற ஒரு சேர்மம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஈத்தர். ஓகேங்களா. அடுத்து பாருங்க. which one of the following isotope is used for water content of human body? கீழ்கண்டவற்றுள் எந்த ஐசோடோப் மனித உடலில் உள்ள நீரின் அளவை அறிய பயன்படுகிறது? ஒரு ஐசோடோப்பை வச்சு நம்ம வந்து மனிதன் உடம்புல எவ்வளோ வந்து நீர் சத்து இருக்கு அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த ஐசோடோப்புன்னு சொல்றாங்கன்னா ஹைட்ரஜன் 3. சரிங்களா. என்ன ஐசோடோப்புன்னு சொல்றாங்கன்னா ஹைட்ரஜன் 3. இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னா ட்ரிட்டியம் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கு அதோட இன்னொரு நேம் கூட கொடுப்பாங்க இல்லையா ஆப்ஷனில். ஸோ என்னன்னா ட்ரிட்டியம். ஸோ உங்களுக்கு
TRI TIUM எழுதி வச்சுக்கோங்க. TRI TIUM ட்ரிட்டியம். அடுத்து பார்க்கலாம். டெட் பர்ன் பிளாஸ்டர் இஸ் நோன் அஸ் எரிக்கப்பட்ட சாந்து எனப்படுவது என்ன? ஏதோ ஒரு விஷயத்தை எரிக்கப்பட்ட சாந்துன்னு சொல்றோம். அது என்னன்னா ஆன்ஹைட்ரேட்ஸ் கால்சியம் சல்பேட், நீரற்ற கால்சியம் சல்பேட்டை தான் நம்ம வந்து அப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாருங்க. எப்படி எழுதுவோம்னா CaSO4. சரிங்களா, CaSO4. ஸோ இந்த ஆன்ஹைட்ரஸ் கால்சியம் சல்பேட் இருக்குல்ல, நீரற்ற கால்சியம் சல்பேட் எப்படி உருவாகுதுன்னு சொல்றாங்கன்னா ஜிப்சமை ஈட் பண்றது மூலியமா நம்மளுக்கு இது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் இஸ் ஏ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? எது தவறான கூற்று? கீழே கொடுத்ததுல எது தவறான கூற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். த டென்சிட்டி ஆஃப் ஐஸ் இஸ் மோர் தென் வாட்டர்னு சொல்லியிருக்காங்க. இது தவறான ஒன்று. பனிக்கட்டியின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விடவும் அதிகம். இது தவறு. ஏன்னா இப்ப நீங்க ஐஸ் கட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தண்ணி மேல தானே மிதக்கும். ஒருவேளை தண்ணி வந்து அடர்த்தி கம்மின்னா ஐஸ் கட்டி அடர்த்தி அதிகம்னா அது உள்ள போயிருக்கணும்ல, ஆனா போல, அப்ப அது மேலதானே மிதக்குது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. பனிக்கட்டியின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட அதிகம்ன்றது தப்பு. ஏன்னா பனிக்கட்டியினோட அடர்த்தியை விட நீரோடைய அடர்த்தி தான் அதிகம்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோவிங். மேட்ச் த ஃபாலோவிங் கரெக்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இதை மேட்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. 136. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஏக்கு வந்து 4. முதல்ல நான் மார்க் பண்ணிடுறேன், அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, ஏக்கு 4 சொல்லியிருக்காங்களா. கொஞ்சம் இதான் கஷ்டம், ஜூம் இன் பண்ணி வச்சுக்கிறதுனால 213. ஓகே ஃபைன். 213. ஓகே, சில்லா அப்படின்றது என்னன்னு சொல்றாங்கன்னா இலை வளர் மொட்டுக்கள் இலையின் நுனியில் தோன்றுகிறது. ஜிஞ்சிஃபர். ஓகேங்களா, ஜிஞ்சிஃபர் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா கக்க மொட்டுக்கள் கணுவிலிருந்து உருவாகின்றது. டால்ஃபர்ஜியா அப்படின்னா வேற்றிட மொட்டுகள் வேரிலிருந்து உருவாகின்றது. ஃப்ரிகேரியா அப்படின்னா என்னன்னா பக்கவாட்டு கிளைகள் தண்டின் அடிப்பகுதியிலிருந்து தோன்றுகிறது. இது பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை கொஸ்டின் மாதிரி. இந்த ஃபாலோவிங் விச் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. எது கரெக்ட்னா பியும் சியும் கரெக்டுங்க. சரிங்களா, பிசின்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. துவரையின் இளம் காய்கள் சமைத்து உண்பதற்கு பயன்படுகிறது. சரி. அடுத்து பதநீர் பதப்படுத்தப்பட்டு பனை வெல்லமாக தயாரிக்கப்படுகிறது. இது ரெண்டுமே சரின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு பனை வெள்ளம்லாம் கிடைக்குது இல்லையா, அது பதநீரை பதப்படுத்தப்பட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோவிங் பிளான்ஸ் ஹேஸ் வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் லைஃப் சைக்கிள்? கீழ்கண்டவற்றுள் எந்த தாவர இனம் மிக குறைந்த கால அளவை வாழ்க்கை கொண்டது அப்படின்னா ஜெரோஃபைட்ஸ், வறண்ட நில தாவரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் கிளைகோலிசிஸ். கிளைகோலிசிஸின் கடைசி தள பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா, அதுக்கான கடைசி தள பொருள் என்னன்னா பைருவிக் ஆசிட். பைருவிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இதை வந்து வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைருவேட் அப்படின்னு சொல்லலாம். PYRUVATE. சரிங்களா, பைருவேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க. த இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஆந்தர். மகரந்த பை சுவரின் உட்புற அடுக்கு, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு பேர் என்ன? டபிட்டம். சரிங்களா, டபிட்டம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த கரெக்ட் ஆன்சர். இதுவுமே நம்மளுக்கு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அமிலம் கொடுத்துட்டு ஓகேங்களா, சரியான ஒன்றை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா. இது மேட்ச் த ஃபாலோவிங்க இல்லை சரியான ஒன்றை கண்டறிகவா? ஃபைண்ட் த கரெக்ட் ஒன். மேட்ச் த ஃபாலோவிங் கிடையாது. இந்த 4ல் 1 மட்டும் கரெக்டாக இருக்கு. அது என்ன அப்படி, அதாவது எத்தனை கரெக்டாக இருக்கோ அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி நம்மளுக்கு கேட்குறாங்கங்க. ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ எது கரெக்ட்னு பார்த்துடலாம். ஆனால் மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி தான் கொடுத்துக்கிறாங்க பாருங்களேன். நம்மளுக்கு கேட்குற கொஸ்டின் என்ன, கொடுக்குற ஆன்சர் என்னன்றதே கன்ஃபியூஸ் ஆகுதுங்க ரொம்ப. ஓகேங்களா, அவங்க வந்து ஃபைண்ட் த கரெக்ட் ஒன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மேட்ச் த ஃபாலோவிங் தான். ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 1. ஓகே, ஏக்கு வந்து 3,
பிக்கு வந்து 1. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? சிக்கு 4, டிக்கு 2. சிக்கு 4, டிக்கு 2. ஓகே, இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ஆன்சர் பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்சிசிக் அமிலம் அப்படின்னா மொட்டு விதை உறக்கத்தை தூண்டுகிறது. சைட்டோகெனின் அப்படின்னா துரிதமாக கரை பொருட்களை சேகரமடைய உதவுதல். அடுத்து பாருங்க, ஜிப்ரலின் விதை முளைத்தலை தூண்டுகிறது. எத்திலின் உதிர்தலை தூண்டுகிறது. அவ்வளவுதாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Pusa 84 is a shoot and fruit borer variety of Pusa 84 என்பது தண்டு மற்றும் கனி துளைப்பானுக்கான எதிர்ப்பு தன்மை டேஷ் பெற்ற தாவரமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது என்ன வகை தாவரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு கேக்குறாங்க. ஸோ என்ன தாவரத்தை அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த தாவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர். சரிங்களா? வெண்டை, லேடிஸ் ஃபிங்கர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஐடென்டிஃபை த ராங் பேர். தவறான இணையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல தவறான இணை எது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இதுதான் தவறான இணை. எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ கண்டெயின் ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் டெண்டன்ஸ் கிடையாது. மீள் தன்மை இணைப்பு திசு நான்கள் அதிகம் காணப்படுகிறது அப்படின்றது தவறான ஒன்று. அடுத்து பாருங்க, the anticoagulant present in saliva of this animal are effective in the treatment of cardiovascular disease. தனது உமிழ்நீரில் இரத்த ஓட்ட மண்டல குறைபாடுகளை குணப்படுத்தும் இரத்த உறைவை தடுக்கும் பொருள் கொண்ட விலங்கு எதுன்னு கேக்குறாங்க. எந்த விலங்குடைய இது இருக்கு இல்லையா, உமிழ்நீர், அதை வந்து நம்ம வந்துட்டு இந்த இதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம். கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்க்கெல்லாம் பயன்படுத்துவோம்னா லீச், அட்டை. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which one of the following provides stability to the chromosomes? பின்வருவனவற்றில் எந்த ஒன்று குரோமோசோம்களுக்கு நிலைப்பு தன்மையை தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரிங்களா? இது ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு எனக்கு தெரியல டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்காக தான். டெலோமியர். ஓகேங்களா? டெலோமியர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட இணையை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3412. பார்த்துலாமா? 3412. ஸோ பாருங்க என்னென்ன. ஸ்ட்ராபிலா ஆக்கம் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா ஆரிலியா. ஸ்போர்கள் உருவாக்கம்னா அமீபா. அபோலைசிஸ் அப்படின்னா என்னன்னா டீனியா, இருங்க ஷார்டன் பண்றேன், டீனியா சோலியம். இழப்பு மீட்டல் அப்படின்னா ஹைட்ரா. இதெல்லாமே நீங்க தனியா எழுதி வச்சுட்டு கூட படிங்க. ஏன்னா மேட்ச் த ஃபாலோவிங் தான் நிறைய கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Cyclosporin A, an immunosuppressant used in organ transplant, is produced by the fungus. எந்த பூஞ்சையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் நோய் தடுப்பாற்றல் ஒடுக்கியான சைக்ளோஸ்போரின் ஏ உறுப்பு மாற்றம் செய்ய பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எது அப்படின்றத பார்க்கலாம். இந்த 4th ஒன் தாங்க. ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம். ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம். அடுத்த ஹார்மோன்ஸும் அதனால என்னென்ன டெஃபிஷியன்சி டிசீஸ் வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஹார்மோன் சுரக்கிறது கம்மியானா இந்த குறைபாட்டு நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து எந்த ஹார்மோன் சுரக்கிறதுனால எந்த டிசீஸ் வருது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் என்னன்னா டி 3142. 3142. ஸோ ஏடிஹெச் கம்மியாச்சுன்னா, இந்த ஹார்மோன் சுரக்கிறது கம்மியாச்சுன்னா டயபெட்டிஸ் சிம்பசிஸ் அந்த இது டிசீஸ் வரும்னு சொல்றாங்க. இன்சுலின் சுரக்கிறது கம்மியாச்சுன்னா டயபெட்டிஸ். இதுவுமே டயபெட்டிஸ் இருக்கிறதுனால உங்க கன்ஃபியூஸ் ஆகும். இருங்க சாரி.
டயபெட்டிஸ் மெலிடஸ். ஓகேங்களா? ஏடிஹெச்னா டயபெட்டிஸ் இன்சிபிடஸ், இன்சுலின்னா டயபெட்டிஸ் மெலிடஸ், தைராய்டு ஹார்மோன்னா மிக்சிடிமா, பாராதைராய்டு ஹார்மோன்னா டென்டினி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Reabsorption of sodium ions from the renal tube is the role of aldosterone which is secreted from. சிறுநீரக நுண்குழலில் சோடியம் அயனிகளை உறிஞ்ச பயன்படுத்தும் அல்ஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் சுரக்கப்படும் அடர்னல் பகுதி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த அடர்னல் பகுதிக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா ஜோனா குளோமெருலுசா. சோனா குளோமெருலுசா. சரிங்களா? லாஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டோம். ஸோ இது வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் தாங்க. ஸோ இந்த மேட்ச் த ஃபாலோவிங்க்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 2413. 2413. ஸோ வாசக்டமி அப்படின்னா என்னன்னா ஆண்களில் அறுவை சிகிச்சை மூலம் கருத்தறுத்தலை தடுத்தலை தான் வசக்டோமி. அதாவது இந்த வசக்டோமியும் டியூபக்டோமியும் 2 பேரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வா அப்படின்னா மேல், மேலுக்காக செய்யப்படுற ஒரு அறுவை சிகிச்சை தான் கருத்தறுத்தலை தடுத்தல். அதுவே டியூபக்டமினா பெண்களில் அறுவை சிகிச்சை மூலம் கருத்தறுத்தலை தடுத்தல். சரிங்களா? அடுத்து பாருங்க, காப்பர் வெளிவிடும் IUDS அப்படின்றது என்னன்னா நோவாடி, ஹார்மோன் வெளிவிடும் IUDS LNG-20. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் சம்ஸ் 2 இருக்கு இல்லையா, அதை நான் வந்து ஷார்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். ஏன்னா சம்டைம்ஸ் அதே கொஸ்டின்ஸை நம்மளுக்கு நம்பர் சேஞ்ச் பண்ணி கூட கேட்பாங்க இல்லைங்களா, அதுக்காக தான் அதை நான் ஷார்ட் வீடியோவில் உங்களுக்காக போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.